ஸ்க்ரீன் பிளேவே ஆரம்பிச்சார் கதையை. ரொம்ப அழகான கதை. ஓகே, ஒரு பேஸ் லவ் தான். நான் எப்பவுமே என்னோட நண்பனோட பேட்டர்ன்ல போல தான் நான் யோசிக்கிறேன் விஜய் சேதுபதி. ஓகே. இந்த படத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்றதும் ஸ்மோக் பண்றதும் யாருமே பண்ணாத ஒரு சமூக கருத்தை உள்ள வச்சிருக்கோம். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஒரு மன திருப்தி இருக்கோ அதே திருப்தி நம்ம ஆக்டிங்லும் இருக்கு. ஸோ டைலாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படத்தில். தேவைப்பட்ட இடத்துல மட்டும் தான் டைலாக் இருக்கும், தவிர சில இடத்துல சைலண்ட் ஷாட் இருக்கும். There are some scenes, some situations in the film that happens that I can relate to it. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன்ல என் கூட ஒரு யங் டீம் இருக்காங்க. யங் டீம் சொல்றதை விட ஒரு சென்சிபிளான ஒரு ஃபிலிம் கொண்டு வர போற ஒரு டீம் இருக்காங்க. காரணம் என்னன்னா, தமிழ் சினிமால ஆடியன்ஸ் எப்பவுமே ஒரு நல்ல கான்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம் வந்ததுன்னா அதை செலிப்ரேட் பண்ண தவற மாட்டாங்க. அதுக்கு பல எக்ஸாம்பிள் இருக்கு. ஈவன் தெக்டி, ராட்சசன், இப்போ ரீசெண்டா இந்த பிளாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லர் ஃபில்மா இருக்கட்டும், ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லா இருக்கட்டும், அந்த படத்தை ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். அதே வகையில இப்போ அந்தரன் டீம் இருக்கு. ஸோ அந்தரன் டீம்ல இருந்து பிரஜின் அண்ட் இவானா அண்ட் ப்ரொடியூசர் சாமுசம் பிளஸ் ஆக்டர் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வீடு சார்பா வணக்கம். இந்த படத்தை பாக்குறப்போ நம்ம இதெல்லாம் பார்த்த பழகுன சோசியல் மீடியால பாக்குற விஷயங்களோட கனெக்ட் பண்ண ஒரு விஷயமாவே ஃபீல் ஆச்சு. ஸோ அஸ் அ ட்ரைலரா ஓகே, சம்திங் தே ஆர் புட்டிங் எஃபர்ட். அந்த எஃபர்ட்ல சோசியல் காசு இருக்கு. இன்னும் சொல்ல போனா கொலைக்கான காரணங்களும் இதுல கனெக்ட் ஆயிருக்கு. அது எங்கன்னு பார்த்தா ரூட்டட் ஸ்டோரி ரொமான்டிக்கலான போர்ஷன்ஸ்ல என்ன ஆரம்பிக்குதுன்ற ஒரு விஷயம், அந்த கிரைமுக்கான ஒரு மேஜர் போர்ஷனே அதுல ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னா, ஆடியன்ஸாவும் அதே சமயம் அஸ் அ லீட் ஆக்டராகவும் உங்களுக்குள்ள இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன கதை கேட்டப்போ அண்ட் இந்த கேரக்டர்ல நான் பண்ணலான்னு சூஸ் பண்ண கால் எப்படி இருந்தது? இது ஆக்சுவலாக டைரக்டர் சந்தோஷ் ரமணன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கோட சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப டாப்பான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதில் வந்து ஒரு நடிகை அது ஒரு லாங் நைட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 9 மில்லியன் வந்து வியூஸ் போயிருக்கு அவருக்கு. ஷார்ட் ஃபிலிம். ஓகே. த்ரூ அதுதான் இவர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட ரீச் ஆச்சு. அது மாதிரி என்கிட்ட வந்து கதை சொன்னாரு. கதை ரொம்ப, அதாவது எப்பவுமே ஹீரோக்கான கதை கதைக்காக தான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹீரோன்றது என்னை பொறுத்தவரைக்கும் கதை மட்டும்தான். அதெல்லாம் நடிக்க தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். கதை சொன்னோன்னா சூப்பராக இருந்துச்சு கதை. ஏன்னா முதல் ஃப்ரேம்ல கதை ஓப்பன் பண்ணி விட்டாரு. சரி, போக போதான கதை என்ன எடுத்தோன்னு கதை ஓப்பன் பண்ணி இந்த மனுஷன் லைன் சொல்லிட்டாரு, இதுதான் கதை ஓப்பன் பண்ணு. கதைக்கு அப்புறம் இந்த 2 hour 5 நிமிஷம் டியூரேஷன், இது எப்படி கொண்டு போவீங்கன்றது எனக்குள்ள ஓடிச்சு. அதாவது ஒன்று நான் லீனியராக போனோம், லீனியராக கதை ஓப்பன் பண்ணி விட்டீங்க, இது எப்படி கொண்டு போவீங்க? எனக்கு ஒன்றுமே கதை ஃபுல்லாக எனக்கு கதை ஓடுது. ஸ்க்ரீன் பிளேவே ஆரம்பிச்சாரு கதையை. ரொம்ப அழகான கதை. ஒரு பேஸ் லவ் தான் பேஸ். உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த லவ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஒரு ரொமான்டிக் டிராமா. அதுல நடக்கிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, தொடர்கொலை, அதுக்கு என்ன காரணம் என்னன்னு இது வரைக்கும் எவ்வளவு படங்கள் வந்திருக்கலாம். இனிமேல் இப்படி ஒரு படம் வருமானம் தெரியல. அது நான் சொல்றது அதிகமாக சொல்ல, என்னடா இது இப்படி பேசுறோன்னு இல்லை. கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமேக்ஸும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. 100% மூவி லெவல்ஸால பண்ண முடியாது. ஸோ நார்மலாக காமன் பப்ளிக் கிட்ட போகும்போது அது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நடிக்கும் போதும் படம் எடிட் பண்ணி டப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து நம்ம பார்க்குற விஷயம், அந்த அன்றாடம் நம்ம பார்க்குற விஷயங்கள், ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், ஒரு சோஷியல் மெசேஜ், ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கிறதுல என்னடா இது நம்மளும் இப்படி இருந்துருப்போமோ, இப்படி இருப்பாங்களான்னு படம் பார்த்தவங்களுக்கு ஒரு ஒரு ஹிட் அடிக்கும். அது கண்டிப்பா அப்படி ஒரு ஸ்ட்ராங் விஷயத்த சூப்பராக பண்ணிருக்காரு. கமிங் டு இவானா, ஜார்க்கண்ட்ல இருந்து எங்களுக்கு பெரிய ஸ்டார் ஆல்ரெடி எங்க லெஜெண்ட் இருக்காரு. தென் யூ ஆர் மிஸ் ஜார்க்கண்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. ஹாப்பி ஃபார் யூ. தமிழ் சினிமாவில் டெபியூ ஆறீங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் நல்ல கதாபாத்திரங்கள் அமையறது இருக்கு இல்லையா, எடுத்தோடனே எல்லாரும் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் இல்லை ஒரு ஈஸியான ஃபிலிம்ல போவாங்க. பட் த ஸ்டோரி இட் செல்ஃப் யூ choose a right story அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இந்த கதை கேட்கிறப்போ how do you connect yourself with the story? When I heard the story for the first time, I would say with this much surety that being an actress, getting such a beautiful role is once in a lifetime of opportunity, and I feel very lucky. And there are some scenes, some situations in the film that happens that I can relate to it. As a girl, with the emotions I'm going through and everything. But also I think it's very different from what my life has been, which is the fun part of it, because then people can get to see what kind of an actor I am and if I have completely taken the character. And
did justice to it. அண்ட் கமிங் டு ப்ரொடியூசர் கம் ஆக்டர் சாம்பசிவம் அவர்கள், சினிமாவில் இத்தனை ஆண்டுகள் நீங்க பயணிச்சிருக்கீங்க, உங்களோட இன்டராக்ட் பண்ண சீனியர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய ஆட்களா இருக்கட்டும், ஈவன் சிவகுமார் அவர்களா இருக்கட்டும், அவங்க சொன்னது எல்லாருமே நட்போட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொன்னது என்ன, சாம்பசிவத்துக்காக we can connect this project, we can execute this project அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சினிமாவுக்கு முன்னாடி ஒர்க் பண்றவங்களோட சினிமா, அதாவது திரைக்கு பின்னால் ஒர்க் பண்றவங்களோட லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அவங்க சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் மனிதர்கள் படமாவே எடுத்துட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற விஷயமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னன்னா மெயில்ல மட்டும் ஒரு கதையை கேட்டு அப்ரோச் பண்ணி அதை ஓகே பண்ணிருக்கீங்க. அதே சமயம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டரை கூப்பிட்டு நீங்க கதை சொல்லி நீ வெயிட் பண்ணுப்பா, இதான் டைம்ன்றது ஓப்பனா பேசி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அப்ரிசியேஷன். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண ப்ராசஸ் எனக்கு இந்த கதை வரும்போது பாத்தீங்கன்னா சிவகுமார் சார் தான் வந்து ரெஃபர் பண்ணாரு. அவரை சுதுகம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த இப்போ இந்த சின்ன படம் பண்ற ஐடியால நீங்க முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் எனக்கு ஒரு 8-9 இயர்ஸா ஃப்ரெண்டு. சார் பையன் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பிச்சிட்டாரு, மெயிலில் கதையை படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கதை நரேஷன் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவருக்கு வரும்போதே வந்து எதுவும் சொல்லிட்டார், ஹீரோ யார் மைண்டில் வச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஒரு விஷுவலாக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பிரஜன்ற மைண்ட் செட்டில் வந்துட்டோம். ஸோ அந்த கெட்டப்பும் சொல்லிட்டார். பொதுவாக வந்துட்டு மீசை இல்லாத கெட்டப் அதையும் சொல்லிட்டாரு. ஸோ கதை கேட்கறது ஈஸியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பட் அந்த டைமில் என்னால் பண்ண முடியல. கதை கேட்டோம், நல்லா இருந்தது. அப்போ நான் மனிதர்கள் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் மனிதரோட இன்னொரு ப்ரொடியூசர் நண்பர் ராஜேந்திர பிரசாத் தான், அவர்கிட்ட கூப்பிட்டு பேசணும், சரி சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அதை அங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். மெயினாக அந்த கதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கதையில் ஒரு நல்ல ஒரு சோசியல் அவேர்னஸ் கண்டென்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேஷன் வித் லவ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்தது. ஸோ இது பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா 2 படங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு சோசியல் அவேர்னஸ் வச்சிருக்கு, இதுலேயும் அது இருக்கு. ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சதுனால நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மெயிலில் ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் அவங்க கதையை கேட்டுட்டு அது சார்பாக வெளியே யாரும் எடுத்துறாங்கன்ற நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தவிர நம்ம பண்ணக்கூடாது. என் மூலியமாக அது போகாது. ஓகே, என்கிட்ட மெயில் வந்துச்சுன்னா மெயில் நீ வாயில சொன்னவரை நான் அவங்களுக்கு வெயிட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நீ மெயில் அனுப்பிடுறதா உனக்கு சேஃப்னு சொல்லிட்டோம். இப்போ ஏற்கனவே ஒரு கதையை நான் கேட்டு வச்சு ஒரு 5 இயர்ஸாக கேட்டு வச்சிருக்கேன். பட் ஆனால் அந்த கதையை வந்துட்டு அவரை வச்சு தான் பண்ணணும் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நான் வந்து வேறு எதுவும் நம்ம யோசிக்கல. ஸோ அதுக்கு ரீசன் அதுதான். மெயிலில் வாங்கிறது ரீசன் என்ன, செக்யூர் ஃபார் ரைட்டர்ஸ், அவங்களுக்கான செக்யூரிட்டி அங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவர் அழகாக பண்ணியிருக்காரு. டெபியூட் டைரக்டர் இருந்தாலும் அவருடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் எந்த அளவுக்கு நேர்ச்சியாக பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு இதில் பண்ணியிருக்காரு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஓபி வந்து கிஷோர் ராமச்சந்திரன் சொல்கிறார், அவரும் டெபியூட் தான். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, சாங்ஸ் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹரி எஸ்ஆர் சொல்லிட்டு. எல்லாமே டீமாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரஜன் சர் ஹீரோ, இவானா ஓரன் அண்ட் ஐஸ்வர்யா கண்ணன் சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க டெபியூட்டர். பிரியங்கா செல்வன் சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஒருத்தவங்க இதில் வந்து ஓரளவுக்கு மெயினான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பத்மன் சார் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அனுபமா குமார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வரும்போது டீம் வந்து அவர் ஆக்சுவலி இது எல்லாமே வந்துட்டு குரூவை செலக்ட் பண்ணது ஃபுல்லாகவே வந்துட்டு டைரக்டர் தான். ஸோ அதனால வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, ஒர்க் பண்ணணும், நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னா. இந்த படத்துல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்றதும் ஸ்மோக் பண்றதும் லீட்ஸ் யாருமே பண்ணது ஒரு சமூக கருத்தை உள்ள வச்சிருக்கோம். ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹாபிட்ஸ் வந்து இதுல இருக்க எந்த ஒரு ப்ராப்பர் ஆர்டிஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் இந்த ரைட்டிங் டயலாக்ஸ் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? ஸோ டயலாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படத்தில் தேவைப்பட்ட இடத்துல மட்டும் தான் டயலாக் இருக்கும், தவிர சில இடத்துல சைலண்ட் ஷாட் இருக்கும். எனக்குலாம் படத்தில் நிறைய சைலன்ஸ் ஷாட் இருக்கும். அந்த சைலண்ட் ஷாட்லேயே ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம வந்து கண்ணில் கன்வே பண்ணணும். இது மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து மூமெண்ட்டே கிளம்பு இல்லை யோசிக்கிறாரு, இன்னும் அடுத்து என்ன எடுக்க போறாரு, இந்த எடுக்க போற விஷயங்கள் எல்லாமே அந்த மூமெண்ட்ல கண்டிப்பா டைரக்டர் சொல்லியிருப்பாரு. சின்ன சின்ன டீடைலிங் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. ஓகே, ஜென்ரலா ஒரு போலீஸ் காப் இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள இருக்க கிரே ஷேட் எங்க இருக்கும்னா தி ஹேண்ட்லிங் த கேசஸ், அந்த அதை பார்த்து தான் அவங்களுக்குள்ள அந்த கிரே ஷேட் ஒரு விஷயமே வரும். ஏன்னா போலீஸ் எல்லாருமே ஒரு முரட்டு சாவுள்ள ஆட்கள் நினைக்கிறோம், ஆனா தே ஹேவ் சம் அதர் சைட். அது இருக்கு. எனக்கு இப்ப என்ன மாதிரியான காப்பா இருப்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு மாதிரி காமன் கம்போஸ்டா இருக்கிற ஒரு ரஜின், இந்த கேரக்டர்ல என்ன மாதிரி ஃபிளேவர்ல அவர் பார்க்கலாம்? அது இல்ல, நான் நடக்கிறதும் பார்க்கறதும் பேசுறதும் டைலாக் உச்சாரிக்கிறதும் பிரச்சனை தெரியவே தெரியாது கேரக்டர். அதுதான் நான் டிசைட் பண்ணது. எங்கேயும் ஒரு ஃப்ரேம்ல கூட நம்ம திரும்பி பார்த்தாலோ, இல்லை எங்கப்பா போலீஸ் ஆஃபீஸர் தான். நான் சின்ன வயசுல இருந்தே அந்த போலீஸ் பூட்ஸ், அந்த ஜீப் சவுண்டு, ஃபுல்லா ஹெட் கான்ஸ்டபிள், ஃபுல்லா ஸ்டேஷன் எங்க அப்பாவுக்கு நான் தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குவேன்.
ஸோ போலீஸ் தான் பிளட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா போலீஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப டஃபா இல்ல. பர்சனல் கனெக்ட் இருந்துச்சா? அப்பாவை பார்த்த மாதிரி அப்பா மாதிரியே நான் பிஹேவ் பண்ற ஃப்ரேம் ஏதாவது இருந்துச்சா? அது காப் ட்ரெஸ் எல்லாம் போட்ட அப்புறம் போய் நிக்கிறோம், அப்பா மாதிரியே இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல யூ கேன் உங்களுக்கு தோணுச்சா? இல்ல எங்க அப்பாவுக்கு என்ன ஐபிஎஸ் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் கனெக்ட் ஆகி நான் அடிக்கடி சாரு சொல்லிருக்கேன். ஆனா எனக்கு வந்து சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரே போலீஸ் போடுறது நான் படம் பண்ணா எல்லா கதாபாத்திரமும் நான் பண்ணிடுவேன். அது எங்க அப்பா சொன்னேன். சர்டிபிகேஷனை போட்டு ஒரு யூடியூப் ட்ரெயிலர் வந்தது, பட ட்ரெயிலர் வந்து இப்பதான். ஏன்னா வழக்கமா அது பிக் ஸ்கிரீன்ல படம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி சர்டிபிகேட்டை போட்டோ எடுக்கிற பழக்கம் எனக்குலாம் இருந்திருக்கு. என்னடா அது ட்ரெய்லர்ல சர்டிபிகேஷனோட வந்திருக்கேங்கிறப்போ விச் இஸ் மோர் ஆத்தென்டிசிட்டியோட பார்க்க முடியுது. ஒரு படத்தை ஒரு படைப்பை இவ்வளவு ப்ராப்பரா லான்ச் பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இந்த எடிஷன் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு ரூல்ஸ் வந்து டிவியேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அது ஏன்னா ரூல்ஸ் வயலேஷனே கிடையாது, நோ வயலேஷன் ஃபார் ரூல்ஸ். ஆமாம் ஆமாம், அதை டிவைட் பண்ணி நம்ம வெளியே போகக்கூடாது. ஆனால் ஓப்பனாக சொன்னால் எனக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பட் ஆனால் ஒரு தேட்டரில் வந்து ஒரு ப்ரிவியூ கொடுக்கும்போது கம்பல்சரி வந்துட்டு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 daysலேயே வந்து பேசிட்டு அதை வாங்கிட்டு அப்புறம் சரி ஓகே அது சொன்னால் அது மாதிரி போயிடணுன்றதுக்காக நம்ம சர்டிஃபிகேட் சாங்ஸ்க்கும் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு அண்டு ட்ரெய்லருக்கும் வாங்கியாச்சு, ஃபைனலா வந்து படத்துக்கும் வாங்கியாச்சு. ப்ரொடியூசர் கம் ஆக்டர் இப்பதான் சில பேரை பார்த்துட்டு இருக்கோம். தட் யூ ஆர் ஒன் அமங் அந்த லிஸ்ட்ல வருது. ஆக்சுவலி அது ஒரு எக்ஸ்டென்ட் தான். காணில ஒரு படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும். ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அவர் கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண உதவியா இருக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டாரு. அவர் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நாள் ஷூட் போய் உட்காந்தேன் பார்க்கலான்ட்டு. அந்த கேரக்டர் பண்ண வேண்டிய ஆர்டிஸ்ட் வரல, ஒரு அப்பா கேரக்டர். சரி அவங்க அப்பா சார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்போ பண்ண ஆரம்பிச்சுட்டு சரி இது நல்லா இருக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லி பண்ணும்போது அப்படி சரி ஓகே நம்ம பண்ற படங்கள்ல நம்மள முடிஞ்ச நமக்கு என்ன முடியுமோ அந்த கேரக்டர் பண்ணலாம் சொல்லிட்டு அப்ப 2 வெளி படங்களும் பண்ணியிருக்காது, இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆக்டிங் பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஒரு மன திருப்தி இருக்கோ அதே திருப்தி நம்ம ஆக்டிங்லும் இருக்கு. பட் நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் அடவியில வந்து நெகட்டிவ் தான் ஃபுல்லா பண்ணிருப்பேன். ஆக்சுவலி எனக்கு டோட்டலா வந்து அகைன்ஸ்ட் நம்பியார் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்பியாரை பாத்தீங்கன்னா சாஃப்டா இருப்பாரு, எந்த ஒரு இதுவும் இல்லாம போறோம். பட் சினிமா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து வருவாங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்து கேட்டாங்க, சம்மந்தமே இல்லாம இருக்கு நீ அதுல வந்துட்டு டோட்டல் டிஃபரெண்டா இருக்கு, இதுல வந்து சம்மந்தமே இருக்க மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஆக்டிங் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அந்த இதை பண்ணிருக்கோம். அந்த கேரக்டர் இல்ல சாஃப்ட். ஒரு சென்சேஷன் வந்துச்சு பாலிவுட்ல, நேஷனல் அவார்டு வாங்கின நம்ம 12th ஃபெயில் ஆக்டர் வந்து சினிமா அப்படின்னு விக்ரம் மெஸ்ஸி. அதே பிரஜின் கோயிங் டு குட் சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நானும் படிச்சேன், எனக்கும் அமிச்சாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அதாவது எனக்கே அந்த விக்ரம் மெஸ்ஸியோட விஷயத்த நான் படிக்கும்போது நான் அவ்வளோ ஷாக் ஆனேன். ஏன்னா அந்த ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி டெலிவிஷனை விட்டு, அவரோட கதை டெலிவிஷனை விட்டு தான் மனைவி வேலைக்கு போய் அவர் காப்பாற்றப்பட்டு அவருக்கு கிடைச்ச ஒரு சேலரியும் இழந்து சினிமாக்காக வச்சு இவ்வளவும் பண்ணி ஒருத்தர் போராடி வராங்க. அப்படியே ஒரு விளம்பரத்தை வந்து அவருக்கு எதிரே யாரோ பண்ணாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நேஷனல் அவார்டு வந்துட்டு இவரையும் வெளியே போனோம். கட்சியில் நம்ம பக்கம் பால திருப்பினாங்க சூப்பரா. இதே மாதிரி குவிட் ஆக்டிங்னு போட்டாங்க. சரி ஒரே விஷயம், நம்ம அவ்வளோ போராடி ஒரு படம் வந்து ஆசைப்பட்டு டெலிவிஷன் இது வந்து எல்லாம் பண்ணி படத்தை நோக்கி கிட்டத்தட்ட 16 படங்கள், இது 16வது படம் எல்லாமே ரிலீஸ்க்கு ஒரு 4-5 படங்கள் இருக்கு. 3-4 படம் பண்ணிட்டு இருக்கேன். சினிமால நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஓகே நமக்கு தெரியுது ஒரு வெளிச்சம் நம்ம கிட்ட ஓரளவுக்கு தெரியுது. அந்த வெளிச்சம் நோக்கி ஓடும் போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு கார்ட்போர்டை போட்டு ஷீட்டை போட்டு பிளாக் ஷீட்டோட எழுத்ததே கட் பண்றான் யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க. ஒருத்தன் மேல வரான்னா அவனை வந்து இது மாதிரி ஹெட்டிங் தம்ப்நெயில் போடுவாங்க, கமெண்ட் செக்ஷன் வருவாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நான் இப்போ நெகட்டிவிட்டி அவாய்ட் தான், ஜிஎஸ்ஆர் சொல்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம நேரத்தில் நோக்கி போயிட்டே இருப்போம். விமர்சனங்கள் வரதான் செய்யும். விமர்சனங்கள் வந்ததுன்னா அதுல வந்து தலை கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். இவ்வளோ 19 years-ஆ 20 years-ஆ கன்சிஸ்டன்ஸா படம் பண்ணிட்டே இருக்கேன், இருந்துட்டே இருக்கேன். அதுவே என்னோட 80% சக்சஸ் தான். நமக்கு தேவை 20% வந்து நம்ம பிசினஸ். நம்ம இப்ப இந்த படம் பண்ணிட்டு இந்த படத்துல ப்ரொடியூசருக்கு ட்ரிபிள் லாபம் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அது வரும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம போன் எடுத்து இப்படி வைக்கும்போது எல்லா ப்ரொடக்ஷன் கால் பண்ணும். அதுதான் நம்ம சக்சஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இதுதான் எல்லா ஹீரோவோட வெள்ளிக்கிழமை அவங்க யோசிக்கிற ஒரு விஷயம். அந்த கன்சிஸ்டன்சி நீங்க இருந்தாலே உங்களுக்கு அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ நிறைய ஆக்டரோட செகண்ட் பேஸ் பாக்குறப்போ என்ன இருக்குன்னா, அவங்க மல்டி ஸ்டாரர்ல இல்ல அவங்க வேற ஒரு கேரக்டர் அந்த படத்துக்கு இம்பார்ட்டன்டா அந்த கேரக்டரா பண்ணாங்க. ஈவன் எக்ஸாம்பிளுக்கு ஆவேசம் படத்துக்கிட்டா ஃபாஃபா வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் ஃபாஃபான்னு சொல்லி அங்க பார்த்தா ஒரு கேமியோ மாதிரி இல்லாம ஒரு வேற ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு படத்துல 3 பசங்க. ஸோ பிரஜின் வந்து வெறும் படத்தோட லீடா மட்டும் பண்ணுவாரா, இல்ல எனக்கு படத்துல கேரக்டர் இம்பார்ட்டன்டா இருக்கு, இல்ல நான் நெகட்டிவ் ஷேட் கூட பண்ண ரெடியா இருக்கு, அந்த மாதிரி டைமென்ஷன் ஆஃப் ஆக்டரா பார்க்கலாம். இல்ல நான் எப்பவுமே என்னோட நண்பனோட பேட்டர்ன்ல போலதான் நான் யோசிக்கிறேன்.
விஜய் சேதுபதி. ஓகே. பட் ஏன்னா அவர் பண்ற தோற்றத்துல எனக்கு தெரிஞ்சு கதை எழுதும்போது இப்போ ஒரு சில கதைகள் நம்ம பண்ணும்போது நம்ம தாண்டி அந்த கதை யாரும் நடிக்கக்கூடாது, செட் ஆகக்கூடாது. இப்போ நான் தான் யோசிப்பேன், போலீஸா வந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஒரு கிளீன் ஷேவா ஒரு விஷயத்த இனிமேல்ட்டு யாரும் யோசிச்சாலும் அதுக்கு வந்து நம்ம செட் எக்ஸாம்பிளா இருக்கணும். நெகட்டிவ் ஷேட் பண்ண ரொம்ப ஆசைப்படுவோம். பட் என்னன்னா இப்போ இந்த படம் ஒரு விஷயம் அமைஞ்சிச்சு, நல்ல ப்ரொடியூசர் அமைஞ்சாங்க, நல்ல டீம் அமைஞ்சாங்க, கொண்டு போய் சேர்த்தாங்க. இது மாதிரி நான் பண்ற எல்லா படமும் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கானா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரு படம் தோல்வி அடையும் போது ஹீரோ மேல தான் உட்காருது, ப்ரொடியூசரும் கஷ்டம் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா ஹீரோ மட்டுமே கிடையாது. ஏன்னா சரி, ப்ரொடக்ஷனும் ஹெல்ப் பண்ணணும். ஒரு 2 கோடி ரூபா படம் பட்ஜெட்னா 2.25 கோடி கொண்டு வந்து படத்துல எடுத்துடுறாங்க. அப்போ அதுக்கு வந்து பிரிக்கணும்ல. ப்ரொடியூசர் சார் வந்து பிரிச்சுட்டாரு கரெக்டா. என் ப்ரமோஷனுக்கு இவ்வளவு ஒரு படம் தெரியும், ஒரு பால் பாயிண்ட் பெண்ணுக்கு அமிதாப் பச்சன் தேவைப்படுறாங்க எனக்கு விளம்பரம் பண்றதுக்கு. அப்போ ஒரு படம் நிறுவனம் வந்து அதை தனியா பிரிக்கணும். விளம்பரம் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அது போயிட்டே இருக்கணும். அந்த விளம்பரம் இருந்தா மட்டும்தான் அந்த படம் வெளியே தெரியும். அந்த படம் வெளியே தெரிந்து ஓட்டாதான் அந்த ஹீரோக்கு பிசினஸ் கிடைக்கும். ஜெயிச்சா சூப்பர், ஜெயிக்கலன்னா திருப்பி சைக்கிள் ஓட்டணும். ஸோ அந்த ஒரு ஷேடு தான். நெகட்டிவ் நான் பண்ணணும்னு ஆசை ரொம்ப இருக்கு, எனக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. நான் ஏன் அவாய்ட் பண்ணேன்னா, நம்ம நெகட்டிவ் பண்ணும்போது ஆப்போசிட்ல ஹீரோ ஓரளவுக்கு நல்ல ஓரளவு இருக்கும்போது தான் நம்ம நடிக்கிறது கன்வேவும். இல்லைன்னா நம்ம திருப்பி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கணும்ல, இல்லைன்னா அந்த படம் காணாமே போயிடும். நம்ம உழைக்கிறது எங்க வேணா உழைக்கலாம், ஆனா இது வரைக்கும் உழைச்சதை தாண்டி அந்தரனுக்கு அப்புறம் உழைக்கிற உழைப்பு கரெக்டா போய் சேரணும். நான் ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கேன். டெஃபினெட்லி அது எந்த டவுட்டுமே இல்லை. கதைக்கு தேவை ஒரு 2 சீன் தான் வச்சவங்களேன், அதனால படம் மாறுது, அதனால படமே ஆரம்பிக்குதான். கிரேட். நண்பன் விஜய் சேதுபதினு சொன்னீங்க, அது ஷோலி பார்த்தாச்சு. இன்னைக்கு என்னன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பட்டிங் ஆர்டிஸ்ட் அப்கமிங் ஆக்டரா அவங்க படம் புஷ் பண்ணணும்னா நிறைய ஹீரோஸ் வந்து ப்ரொமோஷன் ஹெல்ப் பண்றாங்க. நிறைய பேர் வந்து இது நல்லா இருக்கு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. சோ விஜய் சேதுபதி அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த ஒப்பீனியன் இருந்துச்சு, இல்ல அவர் ப்ரமோஷனுக்காக ஏதாவது விஷயம் ஐடியாஸ் கொடுத்தாரா? இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் ஒரு ரியாலிட்டி ஷோல வெளியே வந்தோடனே நானும் புகழ் நடிக்கிற ஒரு படம் பூஜை போட்டோம். அப்ப நான் சொன்னேன், இல்ல மச்சான் அந்த மாதிரி வந்து எனக்கு குத்துழைக்கிறது விளையாடுறது என்ன வயசான பீஸ் நினைச்சா அப்படி இல்லடா, நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றான். ஏன்னா நாங்க 2 பேரும் இவ்வளவு 20 வருஷம் நண்பர்கள்ன்றது நான் எங்கேயுமே காட்டிக்கல. அந்த இடத்துல உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு அவர் தான் பண்ணாரு. நான் வந்துடுறேன்டா. அவருக்கு ஃபார்மாலிட்டியே பிடிக்காது ஆக்சுவலா. இப்பவும் மெசேஜ் பண்ணா பேசுவாரு, என்னடா எப்படா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா சார், ஓகேடா பார்த்து பண்றா, அட்வைஸ் எதுவும் பண்ண மாட்டாரு, உனக்கு எல்லாமே தெரியும், ஸோ பார்த்து பண்ணு வந்துருவேன், பிரச்சனை இல்லை. ஆனா எந்நேரமும் நான் கால் பண்ணாலும் இந்த ஹைட்ஸுக்கு அவர் இருந்து அவர் இது பண்ணணும் அவசியமே கிடையாது. அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. நல்ல மனிதர், சினிமாவில் நல்ல உதவி பண்ற மனிதர், நல்ல குடும்பஸ்தன். ஸோ இதை தாண்டி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் ஆயிட்டார். ஸோ அவர் லிஸ்ட்ல நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கோன்ற பெரிய ஒரு மரியாதை. எப்பவுமே என் போஸ்டர் வந்தாலுமே முதல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன், மச்சான் அப்படிதான் அடிப்பான் சொல்றா. அது அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அதை நான் எப்பவும் தக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார். அதனால நான் பெரிய கிஃப்டட் உண்மையில அப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு. எல்லாருமே கேட்டாங்க ஏன் இந்த டைட்டில் அந்தரன் த ஹண்டர் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்ல வந்து சஜஷனாவும் போலாம் யோசிச்சாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த டைட்டிலுக்குள்ள ஏதோ சம்திங் which is connected to the story ஒரு ஃபீல். ஆக்சுவலி டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் எல்லாம் சேர்ந்து தான் டிசைட் பண்ணோம். இவரு கார்த்திக் நேதா சார் தான் ஒரு 10 டைட்டில் கொடுத்தாரு ஒரு கன்ஃபியூஸ்ல. அதுல வந்துட்டு ஒரு 3 வந்து சார்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதுல எது பெட்டர்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம், இது நல்லா இருக்கு சொன்னா இதை குடும்பத்தோட நானும் என் ஒய்ஃபும் கோயிலுக்கு போனோம். திருப்பூர் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது டைரக்டர் கால் பண்ணி, சார் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, என்னதான் டைட்டில் 3 டைட்டில் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம், அதுல 3 வைக்க முடியாது, 1 தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு பேப்பர் ஏற்றி சீட்ல எழுதிட்டு அதை சுருட்டி போட்டு என் பொண்ணு எடுக்க சொன்னேன். பொண்டாட்டி எடுத்துட்டாங்க. பார்த்தோன்னா அந்த 2 இருக்கு. சரி பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், சொல்றது எதுவுமே கேட்கறது எதை கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இவங்க கூட சொன்னேன் சார் டைட்டில் சொன்னாங்க, நல்லா இருக்குது வச்சிருங்கன்ட்டேன். கடைசி இந்த விஷயத்த வந்துட்டு நண்பர் தான் சொன்னேன். அவருக்கு வந்து நான் மாதிரி சொன்னார். அவர் ஸ்டேஜ்ல வந்துட்டு சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டு பிறகு நம்மளும் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு எனக்கு அது பிடிச்சிருந்து. அந்த சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரன் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விசிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா ஒரு நல்ல சினிமாவை தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்பவுமே, தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்பவுமே தவற விட மாட்டாங்க. இந்த அந்தரனுக்கும் நிகழும்னு சொல்லி நல்ல படமா வரதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.